அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசி யாருடன் சேரக்கூடாது என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்க போறோம். சேராத இடம் சேர்ந்து பல பேர் பல கஷ்டங்களை பட்டுட்டு இருக்கிறாங்க. வெளியவும் வர முடியல, உள்ளவும் இருக்க முடியல. புலிவாலை பிடிச்ச கழுதையா சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கடந்த காலமாகவும் இருக்கு. வாழ்க்கை முழுக்கவே சில பேருக்குலாம் அப்படி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படி யாருடன் சேரக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு நட்புறவாகட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்றதாக இருக்கட்டும், அல்லது ஒரு கல்யாணமே பண்றோம்னா கூட அந்த கல்யாண வாழ்க்கையில யாரு கூட திருமண பொருத்தம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்மள ஒருத்தர் விரும்புறாரு, நம்ம அவங்கள விரும்பலாமா வேணாவா, உண்மையா இருப்பாங்களா கடைசி வரலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். அதே போல ஒரு நண்பர், அவரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், அந்த பிசினஸ் செட் ஆகுமா அல்லது நாங்க பிரியாம இருப்போமா, ஒரு ஒற்றுமையா இருந்து பிசினஸ பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியுமான்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். அதே போலதான் ஒரு குடுக்கல் வாங்கல் டீலிங் பண்றீங்கன்னா கூட இவங்க கிட்ட பண்ணும்போது பாதிப்புகளை வரும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது சில பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா பணம் வந்துடும், சில பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா பணம் வராது, அதுல மன கஷ்டங்கள் தான் வரும். ஸோ அதனால யாருடன் சேரக்கூடாதுன்ற பதிவு ஜோதிடப்படி ஒரு பொது பலனா நான் இந்த விஷயத்த நான் இதுல சொல்றேன். இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் மீனம் ராசியில இங்க பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும் இருக்கும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க மீனம் ராசியில பிறந்தவங்க நிறைய புத்திசாலி, அறிவாளிகள், மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் தான், மற்றவங்களை டாமினேட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல மீனம் ராசியை பொறுத்தவரை கட்டுப்பாடுகளுக்கு நிறைய உட்பட்டவர்கள், கட்டுப்பாடுகளை நிறைய ஃபாலோ பண்றவங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றவங்க, ஒரு கோட்டை கிழிச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சிக்கனமானவர்களாகவும் இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில நிறைய ஏமாந்துறவங்க இவங்களே தான், மீனராசி நண்பர்கள் தான். கொஞ்சம் கோபமா பேசினாலையும் அதுல குணமும் இருக்கும். இந்த மீனராசி நண்பர்களுக்கு குறிப்பா அவங்களுக்கு ராசி அடிப்படையில முதல்ல யாருடன் சேரக்கூடாது அப்படின்னா முதல் ராசி கன்னி ராசி தான். இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க, சப்போஸ் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்க கன்னிராசியோட, அல்லது கன்னிராசியோட கல்யாணம் பண்றீங்க, அல்லது கன்னிராசியோட நட்புறவா இருக்கிறீங்கன்னா உங்களால லாங் டேர்மா இருக்க முடியாது. ஏன்னா உங்களை போலவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான் கன்னிராசி நண்பர்களும். கன்னிராசி நண்பர்களை பொறுத்தவரை சுதந்திரமானவர்கள், எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் உட்படாதவர்கள். அவங்களை அடக்கி வைக்க முடியாது, அவங்க மனம் என்ன சொல்லுதோ அதை தான் செயல்படக்கூடியவர்கள். இப்ப சப்போஸ் நீங்க ஒரு காதல் இருக்கீங்க, ஒரு கன்னிராசி நண்பரை காதலிக்கிறீங்க அப்படின்னாக்க, நீங்க ஆணோ அல்லது பெண்ணாக இருந்தாலும் நிறைய எமோஷனலா சண்டை சச்சரவு ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லாம இருந்துகிட்டே இருக்கும். சரி, அது மட்டுமா அப்படின்னாக்க, கன்னிராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஒரு சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு மனம் அலைப்பாயும், இதுவா அதுவான்ற குழப்பங்கள் நிறையவே இருக்கும். அந்த வகையில பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய அதிகம். அந்த பிரேக்கப் ஆனவங்க வருவாங்களா அப்படின்னு தான் நிறைய பேர் நம்ம கிட்ட கமெண்ட் பண்றீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கன்னிராசியில ஒரு காதல் ஏற்பட்டு அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது பிரேக்கப் ஆகுதுன்னா பிரேக்கப் ஆனதுதான். அதே போலதான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கன்னிராசியோட கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்க அதுவும் பிரேக்கப் ஆகுதுன்னா பிரேக்கப் ஆனதுதான். அது மீண்டும் ஒட்ட வச்சாலையும் அது ஒட்டாது. உடைஞ்சு போன கண்ணாடியை நீங்க கொண்டு போய் எவ்வளவுதான் பசை போட்டு ஒட்டினாலையும் அது ஒட்டாது. அது மாதிரிதான் இதுவும். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு நேர் எதிராக இருக்கிறதா கன்னிராசி, சமசப்தம ராசி. எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே நான் சில பதிவுகள்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த சமசப்தம ராசிகள், இப்போ நீர் ராசி தான் மீன ராசி. இந்த நீர் ராசி நிலம் ராசியை ஈர்க்கும் அப்படின்னு நாம சொல்லியிருக்கிறேன். அதே போலதான் கன்னி ராசி நிலம் ராசி, இது நீர் ராசியை ஈர்க்கும், காந்தம் மாதிரி ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள் மீனராசி பார்த்தாலும் சரி, மீனராசி நண்பர்கள் கல்யாணம் ஆகாதவங்க கன்னிராசி பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுடும். அந்த ஈர்ப்பு சீக்கிரமாக இணையக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். அந்த இணைவு என்பது நிரந்தரமா என்றால் அதுதான் இல்லை. அதில் நிறைய பிரச்சனைகள் பிரியக்கூடிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும், மன வருத்தங்களையும் நிறையவே பரிசாக கொடுத்துட்டு போகும். அதனால பாத்தீங்கன்னாக்க இந்த கன்னிராசியோடு மீனராசி நண்பர்கள் திருமணம் செய்யாம இருக்கிறது,
அல்லது காதல்ல விழாம இருக்கிறது, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நட்புறவோடு கூட இல்லாம இருக்கிறது நல்லது. சரி, நான் பிசினஸ் பண்றேன், கன்னிராசி நண்பரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாமான்னா ஜெனரலாவே கன்னிராசிக்கும் கூட்டு தொழில் செட் ஆகாது, மீனராசிக்குமே கூட்டு தொழில் செட் ஆகாது. ஏன்னா மீனராசியோட பாதகாதிபதி புதன், கன்னிராசியோடைய பாதகாதிபதி குரு. இப்போ உங்க ராசி அதிபதி பாத்தீங்கன்னா மீனராசிக்கு குரு தான். அப்போ ஒன்றை ஒன்று நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி போட்டி மனப்பான்மையிலே அந்த தொழில் வந்து நசிந்து போகும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. தொழில் செட் ஆகாது, ரெண்டு பேருக்கு சண்டை தான், வந்து பிரிஞ்சுதான் நஷ்டப்பட்டு கடன் படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். சோ அதுவுமே செட் ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ ஜெனரலா ஜாதகம் பார்த்து ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்து இவர் வந்து நமக்கு பார்ட்னரா வராருன்னா இது வந்து செட் ஆகுமா இல்லையான்னு பாக்குறது நம்ம டீப்பா ஆய்வு பண்ணி பாக்குறோம். ஒரு பொது பலனாவே சில விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போலாம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப கன்னிராசிக்காரங்க அல்லது நீங்க மீனராசியா இருக்கீங்க, நீங்க வந்து இவங்களோட வந்து காதல் பண்றீங்க அப்படின்னாக்க ஏமாற்றங்களை சந்திப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க கன்னிராசிக்கும் சரி, ஒரு தாரத்தை தாண்டி இரு தாரம் ஏற்படுறது அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படுறதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உபயராசி. அதே போலதான் மீன ராசிக்கும். அப்போ மீனராசி நண்பர்கள் கன்னிராசியை காதலிக்கிறீங்க அல்லது ஒரு திருமண பந்தத்துக்கு போறீங்கன்னா சோ அந்த பந்தத்துல ஏமாற்றங்களை நீங்க சந்திக்கிறது நிறைய வாய்ப்புகள் உண்டு. நட்சத்திர பொருத்தம் தான் பார்த்தோம், அதுல வந்து 10க்கு 9 இருந்தது, ஆனாலும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா பேசிக்கலா ஜெனரலா பாத்தீங்கன்னா அந்த சமசப்தம ராசிகள்ல பொருத்தம் என்பது ஏற்படும். ஏனென்றால் இதை வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஈர்க்கும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள் துலாம் ராசியோட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாம இருக்கிறது நல்லது, உறவாடாம இருக்கிறது நல்லது, சேரக்கூடாமல் இருக்கிறது நல்லது. ஏனாக துலாம் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன், மீனம் ராசியின் அதிபதி குரு, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஆப்போசிட் கிரகங்கள். ரெண்டுமே சுப கிரகம் தான், ஆனா ரெண்டுமே வந்து ஒன்றை ஒன்று விளக்கக்கூடியவர்கள். துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் தராசு தான் அவங்களுக்கு, நீதி நியாயத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். அதே போல இவங்களுமே பாத்தீங்கன்னாக்க நிறைய பிராட் மைண்டு, அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. மீனராசி நண்பர்களை பொறுத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டாங்க. இவங்களுமே சுதந்திரமானவர்கள் தான். அஷ்டகம் ஒரு பக்கம். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஆண் பெண் பேதமின்றி பழகக்கூடியவர்கள், எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. அதே போல வந்து நியாய தர்மத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதுலயும் வந்து ஒரு நேர்கோட்டுல பயணிக்கக்கூடியவர்கள் தான், ஆனாலும் சுதந்திரமானவர்களாக இருப்பாங்க. சோ துலாம் ராசியை பொறுத்தவரை அவங்கள டம்மி பண்ணணும், டாமினேட் பண்ணணும்னு நினைச்சா அவங்க அது ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே போல துலாம் ராசி நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க எதுலயும் ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவுதான் கிடைச்சாலையும், எவ்வளவு உயர்வான வாழ்க்கை இருந்தாலே அதுல ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கவலைகளும் இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கும் அதே போலதான், ஏதோ ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே காலதாமதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப திருமணம் அமையிறது லேட் ஆகும், திருமணம் அமைஞ்ச பின்னாடியும் பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனையோடய இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ துலாம் ராசி நண்பர்கள் மீனராசியோட கல்யாணம் பண்ணும்போது எதிரெதிர் எண்ணங்களாலேயே பிரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அல்லது காதலிக்கிறீங்க அப்படின்னா கூட கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், ரொம்ப காதல் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும், ரொம்ப அந்யோன்யமா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒத்து வராத குணத்தால ஒதுங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உண்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ மீனராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் பொருளுக்கு பணத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உறவுகளுக்கு அதே போல அந்த அன்புக்கு அஃபையருக்கு அதுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் பணம், ஜாபு, லக்ஸூரியஸ் லைஃப், பிரம்மாண்டமான வாழ்க்கை சாதிக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல கண்ணோட்டம் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு தாட்டும் வந்து இணைய முடியுமா அப்படின்னா இணையாது, கொஞ்சம் பிரச்சனையோட தான் இருக்கும். அப்போ வந்து பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். பிசினஸே பண்றீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு ஒத்து வராத குணத்தால பிரச்சனை ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால மீனம் ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் கன்னி ராசியை தவிர்க்கிறது நல்லது. அதே போல துலாம் ராசியோடு உறவாடாம இருக்கிறதும் நல்லது உங்களுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் நம்ம சொல்லணும்னாக்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்ப மீன ராசியாவே இருக்கீங்க, ரேவதி நட்சத்திரத்தோடு நீங்க வந்து காதல் செய்றீங்க அல்லது வந்து அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் லாங் டர்மா போகாது, அது பிரியக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு கருத்து வேறுபாடோடயே இருக்கும், ஒத்து வராது. அதே போலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
கடக ராசியில ஆயில்ய நட்சத்திரம், விருச்சக ராசியில கேட்டை நட்சத்திரத்தோட உறவாட முடியுமா அப்படின்னா உறவாடவே முடியாது. அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்ற அர்த்தம். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட சேராம இருக்கிறது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல வைக்காம இருக்கிறது, திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறதுலாம் நல்லது. அதே போலதான் விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரத்தோட சேராம இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் வைக்காம இருக்கிறதெல்லாம் நல்லது. அதாவது இதெல்லாம் ஏற்படும். இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் வரக்கூடியதுதான். வந்துட்டு பின்னாடிதான் தெரியும் இந்த மாதிரியான உறவு நிலை சிக்கலோடு இருக்குன்ட்டு, பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இப்ப நான் சொன்ன மாதிரி கன்னிராசி மீனராசியும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும்ன்ற மாதிரி தான். இப்ப விருச்சிக ராசியும் மீனராசியும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், கடகராசி மீனராசி ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஏன்னா ரெண்டுமே நீர் ராசி, பொருத்தெல்லாம் வரும். ஆனா பிரச்சனையோட தான் இருக்கும், கர்மான்றது தான். அந்த நேரத்துல போயிட்டு மாட்டிக்கிட்டு பின்னாடிதான் கஷ்டங்கள்லாம் தெரியும். அதே போலதான் பாத்தீங்கன்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், எல்லாமே ஒத்து வரும். ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட கூட்டு வைக்க கூடாது, சேரக்கூடாது. உத்திரட்டாதியில் நீங்க பிறந்திருக்கீங்க, மேசராசி அஸ்வினியில இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணலாமான்னா அது தவறானது, அது பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சேரக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட உறவாடாம இருப்பது நல்லது. திருமண பந்தத்துல சேராம இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் வைக்காம இருக்கிறது, ஒரு பெரிய தொகை கைமாற்றம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே போலதான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூலம் நட்சத்திரத்தோட ஒரு சேரக்கூடாத நட்சத்திரமாக இருக்கு. சேர்ந்தாக பிரச்சனை தான் வரும், சேர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே உண்டு, சேர்ந்தா பிரச்சனைகள் வரும். இப்ப ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவர்களும் பாத்தீங்கன்னாக்க பரணி நட்சத்திரத்தோட சேராம இருக்கிறது நல்லது. அதே போலதான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூராட நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது. அப்ப என்னென்ன ராசின்னு வருதுன்னு நீங்களே கணக்கு போட்டுங்க. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தோட சேராம இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்தோட சேராம இருக்கிறது நல்லது. சோ இப்படி பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் விளக்குறது நல்லது. இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாகம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோடு காதலோ அல்லது திருமண பந்தமோ வைக்காம இருக்கிறது நல்லது, ஏன்னா அது ரஜ்ஜு பொருத்தம் வராது. அதே போலதான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு அனிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு காதலோ அல்லது திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினால் பிரச்சனைகள், பிரிவுகள் தான். அதே போலதான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட உறவாடாம இருக்கிறது நல்லது, அல்லது அவங்களோட ரிலேஷன்ஷிப் வைக்காம அல்லது அவங்களோட திருமண பந்தம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. இது ரஜ்ஜி பொறுத்த வராது, அது நமக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன விஷயம்னா முக்கியமா 2 ராசி, கன்னி ராசி மற்றும் துலாம் ராசியை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாக்க இதெல்லாம் கர்மா நம்மளை இதுல நோக்கி தான் போக வைக்கும். அதுல மாற்ற பின்னாடி நம்ம புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி அதிலேயே வாழ்க்கையில சுத்திக்கிட்டே இருப்போம், விடவும் முடியாது, வாழவும் முடியாதுன்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதனால நாம ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு முன்பே இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கவனத்தில் வைத்துக் கொண்டால் பிற்கால வாழ்க்கையில கஷ்டப்படாம இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.